ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த 9 மாதத்தை கடந்து 10வது மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய பாதத்தில் அமர வைத்திருக்கிறார். 2 முறை ஆபிரகாமோடு கூட தேவ தூதனானவர் பேசினார். பேசும் பொழுது 2 முறையும் அவனுடைய மேன்மையை நினைத்து, அவனுடைய தியாகத்தை நினைத்து, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த மேன்மையை நினைத்து கர்த்தர் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. தன்னுடைய மகன் ஏகசுதன் ஈசாக்கு, ஒரே ஒரு மகன், பல ஆண்டுகள் பொறுத்து எனக்கு கொடுத்த மகன் என்றும் பாராமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோரியா என்கிற மலை தேசத்திற்கு அழைத்து சென்று தன்னுடைய மகனை பலியிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டார். வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு சோதனை வரலினா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியானது அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதனை வந்தாத்தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆமென். சோதனை இருந்தாத்தான், பிரச்சனை இருந்தாத்தான் அவர்கள் கிறிஸ்துவ ஓட்டத்திலே தங்களை நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ள முடியும். இங்கு ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலியிடும்படியாக ஆயத்தமாக்கப்பட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. 2 முறை கூப்பிட்டால் கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. முதல் முறை கூப்பிடுகிறார் ஆபிரகாமே, 2வது முறை கூப்பிடுகிறார் ஆபிரகாமே. ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை உங்களிடத்தில் வைத்து ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற கர்த்தர் ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். என்ன நடந்தது? அப்பொழுது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க, என்னை பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கதான் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பயம் கடந்து வரும். ஆமீன் சொல்லுங்க. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அவங்க உள்ளத்துல ஒரு பயம் இருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் என்னை உற்று நோக்குகிறார், ஆண்டவர் என் பிள்ளைகளோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் நான் மட்டுமல்ல, என்னோடு இயேசுவும் நடந்து வருகிறார். நான் தனியாள் அல்லையா? நான் தனியாள் அல்ல. இயேசு இன்றைக்கு என்னோடு கடந்து வருகிறார். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு பலனை கொடுத்து கொண்டே வருகிறது. அவர் என்னோடு நடந்து வருகிறபடினால் இந்த வனாந்தரத்தில் கூட ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை வைத்து வைத்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியம்! கைப்படாத உன் மகனை ஏகசுதன் என்று சொல்லி நீ பாராதபடி நீ அவனை ஒப்பு கொடுத்தபடினால் உன்னுடைய ஸ்தோத்திர கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயந்திருக்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளே, மேல பாருங்க, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த
ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரியா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. உங்க பிரச்சனைகளுக்கு, உங்க போராட்டங்களுக்கு, உங்க பாடுகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல அவர் தீர்வை வைத்திருக்கிறார். ரீபாலா சந்துனி யந்துரபா. நீங்க பயப்படாதீங்க. என் பிரச்சனை என்னை காட்டிலும் மேலாக இருக்கிறது. ஒன்று அல்ல, அப்படி இல்ல. உங்க பிரச்சனை உங்க காலுக்கு அடியில் கிடக்கிறது. உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் உங்க காலுக்கு அடியில் கிடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு சோர்ஸை வைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைத்த பொழுது ஒரு ஆட்டு கடாவை தன் கொம்பு சிக்கிக் கொள்ளும்படியாக ஒரு புதரிலே பார்க்கிறான். ஆபிரகாம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்கு அடுத்த இன்னொரு வழியை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பாதை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்காத. இன்னொரு பாதையை நான் உங்களுக்காய் திறந்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. பாதைகள் அடைக்கப்பட்டிருச்சா? ஆண்டவரே, வழி தெரியாத ஆட்டை போல இருக்கிறேன். நான் எங்க போவது, எங்க செல்வது? எனக்கென்று ஒருவரும் இல்லையே. ஆண்டவரே, கண்கள் கட்டப்பட்டவனாக இன்றைக்கு குருடாக்கப்பட்ட நிலைமையிலே வழி தெரியாத ஆட்டை போல சுற்றி திரிகிறேன். கலங்காதீங்க. இன்னொரு பாதையை கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஒரு பாதை அடைக்கப்பட்டு இருக்கிறார், இன்னொரு பாதை உங்களுக்காக ஆண்டவர் எப்பொழுது அவர் திறந்து வைத்திருக்கிறார். என்ன நடக்கிறது? அடுத்த வசனம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அவர் யெகோவா ஜீரே, யெகோவா ஈரே. அந்த தகப்பன் இன்றைக்கு நம் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாமே பார்த்துக் கொள்ளுகிற தேவன் இன்றைக்கு நம் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த 10வது மாதத்துல உங்களுக்கு என்ன தேவை? இந்த 10வது மாதத்துல உங்க பிள்ளைகளை குறித்து என்ன தேவை? இந்த 10வது மாதத்துல உங்களுடைய வாழ்க்கை குறித்து எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் உங்களுக்காய் பரிந்து பேசும்படியாக, உங்களை தூக்கி சுமக்கும்படியாக, உங்களை அள்ளி அரவணைக்கும்படியாக, உங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை தூக்கி நிலைநிறுத்தும்படியாக தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறது. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க போகிற வழி வேண்டுமானால் வனாந்தரமாய் இருக்கலாம். ஆனால் போய் செல்லும் பொழுது, அந்த எல்லையை நீங்கள் அடையும் பொழுது, ஹல்லேலூயா, பாலும் தேனும் ஓடுகிற கானானை போல தேவனாகிய கர்த்தர் ஜீவ தண்ணீரை, அப்பத்தின் வாசலை அவர் திறந்து வைத்து உங்களுக்காக மகிமை படுத்தும்படியாக உங்களை நிலைநிறுத்துவார். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். இந்த தேவனுடைய உயிருள்ள வார்த்தை உங்களை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த தேவனுடைய உயிருள்ள அபிஷேகம் உள்ள வார்த்தை இன்றைக்கு உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது. ஒன்று கீழ்ப்படிந்திருந்தான், அடுத்தது தேவனுக்கு பயந்திருந்த ஆபிரகாம். நடந்தது என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்க எந்த இடத்துல, எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல, எந்த பகுதிகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பயந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்படியாக இருக்க போறீங்க தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிங்க 17வது வசனத்தை வாசிங்க. இல்ல, அது 15வது வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிடு. கவனிங்க, தேவன் நீங்க கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, இயேசு உங்க அறையில் வந்து நிற்பார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க, 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வெளிச்சம் உங்களுடைய படுக்கை அறையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வீடுகளிலே அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய பாதத்தில் கீழ்ப்படிந்திருந்த மகன். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தவர். தேவனுடைய மகிமை வந்தது. ஆபிரகாமே,
ஆபிரகாம் என்று சொல்லி முதல் முறை அழைத்த பொழுது வேறொரு ஸ்தோத்திரம் அங்கே பலியை கர்த்தர் காண்பித்தார். ஆமென். இங்கே இரண்டாவது முறையாக சொல்லுகிறார் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்க இடத்துல என்னைய கேட்கிற? பொன்னிய பொருளை கேட்கிறாரு? உங்களுடைய அழகை கேட்கிறாரா? உங்களுடைய அந்தஸ்தை கேட்க, வீட்டை கேட்கிறாரா? காரை கேட்கிறாரு? பங்களா? ஒண்ணுமே இல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உன் இருதயத்தை இன்றைக்கு எனக்கு தா. ஆமென் சொல்லுங்க. வாய்களை திறந்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை இன்றைக்கு எனக்கு கொடுத்துடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற விதம் வித்தியாசமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இதுவரை நான் ஒரு கிறிஸ்துவ ஓட்டனா இப்படித்தான் இருக்கு. ஏதோ சர்ச்சுக்கு போறோம், ஏதோ வர்றோம், ஏதோ நம்ம சோத்திரம் அங்க என்னமோ நடக்குன்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. இன்றைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் என் இயேசுவை என் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். என் இயேசுடைய சத்தம் என் காதுகளை கேட்கணும். அவர் என்ன பேசுகிறார் எனக்காக? ஏதோ ஒன்றை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சத்தத்தின்படி நடந்து அவரோடு கூட நடக்கும் பொழுது ஆபிரகாமை கீழ்கண்ட வசனத்தின்படி ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? வாசிங்க. நான், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல 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 உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னதாயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னா உன் வாழ்க்கையில அப்படியே நடக்கும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில இறங்கி வந்தா அவருடைய மகிமை உன்னை சூழ்ந்திருக்கும். சந்தோனி யாந்தோராபா. ஆண்டோடைய மகிமை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இரண்டாவது முறையாக வருகிறார். எண்ண முடியாத இரண்டு விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை கர்த்தர் சொல்லி எண்ண முடியாத இரண்டு விஷயங்கள். ஒன்று வானத்து நட்சத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே எண்ண முடியாது ஐயா, எந்த மனுஷனால எண்ண முடியாது. அதே போல பூமியின் மணல் அத்தனைய யாருமே எண்ண முடியாது. கர்த்தர் சொல்ல எண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை உயர்த்த போறேனப்பா. எண்ண முடியாத அளவுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உனக்கு மேலாக இறங்கி வந்திருக்க போகிறது. உன் பிள்ளைகளுக்கு மேலாக அது நிலை நிற்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை, உலக மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை எண்ணிரலாம். அவனுக்கு ஒரு வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சொந்த மனிதனாலும் அது எண்ணிவிட முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சந்தோஷம், ரட்சிப்பில் இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம். ஒருவேளை இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை எனக்கு கை கால் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நான் தளர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். எல்லாமே இழந்து போனாலும் சரி, எனக்குள்ளாக இயேசு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தின் சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இரண்டு முறை தன்னுடைய தேவ சத்தத்தை கொண்டு ஆபிரகாமோடு பேசின தேவன், உன் சந்ததியை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு சோத்திர ஆண்டவர் தாவிய சோத்திர ஆபிரகாமிடத்தில் ஒரு தகுதியை வைத்திருந்தார். அதனால்தான் அவனை தன்னுடைய சந்ததிகளுக்கு தகப்பன் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. நெருக்கடி வரும் பொழுது நமக்கு அடுத்த இன்னொரு வழியை காண்பிக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். அதே சூழ்நிலையிலே அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது
இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு அவனுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது அப்படியே நிறைவேறினது. அதே தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுகிறார். என் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. மகனே மகளே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாக்குத்தத்தம் உன் பிள்ளைகளிடத்தில் வந்து நிறைவேற போகிறது. என் வாக்குத்தத்தம் உன் குடும்பத்தில் வந்து நிறைவேற போகிறது. என்னுடைய வாக்குத்தத்தத்தினால் உன்னுடைய வீடு நிறைந்திருக்க போகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னிடத்தில் தாழ்மையை தரித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் தாழ்மையை தரித்துக் கொண்டார். தாழ்மை உள்ளவர்களுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். கிதியோனை பாருங்க. அமலேக்கியரும் மீதியானியரும் கடந்து வந்து, எல்லாரும் கவனிங்க. அமலேக்கியர் ஒரு கூட்டம், மீதியானியர்கள் ஒரு கூட்டம், தெற்கத்தி புத்திரர்கள் ஒரு கூட்டம், எல்லாரும் வந்து சூழ்ந்து கொண்ட பொழுது ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறேன், ஆண்டவரே நீங்க எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தீங்க? நான் என் இனத்தாரிடத்தில் என் சந்ததியிடத்தில் மிகவும் சிறியவன், மிகவும் சிறியவன், நான் தகுதி இல்லப்பா. தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இயேசு ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வரும் பொழுது அவர் செய்த தாழ்மைக்கு என்ன தெரியுமா காரணம்? அவருடைய அந்த வெற்றிக்கு என்ன தெரியுமா காரணம்? தாழ்மை. அந்த முன்னாடி இருந்த அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். யோவான் நல்ல முக்கியமான தேவனுடைய சத்தியத்தை நீங்க எல்லாரும் உணர்ந்து கவனிக்கணும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யோவான் எழுதின ஸ்தோத்திரம் சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 5 to 10 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்த பொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேலும் அறிவாய் என்றார். என்றான். பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கிறது, மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு நல்ல மிக முக்கியமான வேத பகுதி. இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு தன்னுடைய பிதாவுக்கு ஒரே பேரனாகிய குமாரன், இந்த உலகத்தில் ஜெயமெடுத்த தேவன், ஆதியும் அந்தமுமான தேவன். அல்லேலூயா. அவரே அல்பா ஒமேகாவான தேவன். அவரே வருகிறவரும் வந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிற தேவன். அவரிடத்தில் எல்லாமே உண்டு. அவரை பார்த்து என்னை பார்த்து பிதாவை காண்கிறான் என்று சொன்ன தேவன். அந்த தேவன் தன்னை தானே தாழ்த்துகிறான். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவும்படியாக ஆயத்தமாகி வருகிறார். ஒரு ஆயத்தம். தாழ்மைப்படுவதற்கு ஆயத்தம் மிக முக்கியம் ஐயா. நீங்க ஆயத்தமாக, உங்களுடைய பார்வையில தாழ்மை இருக்கட்டும், உங்களுடைய பேச்சில தாழ்மை இருக்கட்டும், உங்களுடைய செயல்பாடுகளில தாழ்மை இருக்கட்டும். நீங்க போகிற வழியில எல்லாம் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும், பார் என்னால எல்லாமே முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்மையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். பிசாசை இப்போ ஜெயம் எடுக்கணும். அதற்கு என்ன வழி? என் குடும்பத்தில் பிசாசு போராடிட்டு இருக்கிறான். என் குடும்பத்தில் பல விதத்தில் பிசாசு அலக்களிப்பு இருக்கிறது. அதை ஜெயிக்கணும். என்ன வழி? கர்த்தருக்கு பயந்து
அவர் சொற்படி கேட்டு தாழ்மையோடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிசாசை ஜெயம் எடுக்கிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பேதுருவிடத்துல வந்து, ஆண்டவரே நீங்க ஏன் காலை கழுவுறீங்க? நாங்க அதுக்கு பாத்திரம் இல்ல. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்பொழுது இடம் கொடு. தேவனுடைய திட்டத்திற்கு நம்ம விலகி ஓடக்கூடாது, அதற்கு உட்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உங்களை கர்த்தர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் கொண்டு வந்து திருச்சபையில் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். ஆமீன். இப்போ இவ பேதுரு கேட்க, ஆண்டவரே அப்படின்னா என்னுடைய கால்களை மட்டுமல்ல கைகளையும் என் சரீரத்தை கழுவி விடும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அது அப்படி அல்ல, முழுகினவன் என்ன செய்ய கால்களை மட்டும், அதாவது ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய வருகைக்காக அவருடைய பந்தியிலே ஸ்தோத்திர காத்திருந்து அவருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் ஸ்தோத்திர பானம் பண்ணி தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள், நீங்க உங்க சரீரத்தை கழுவ தேவையில்லை. மாறாக அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்யுங்க, வந்து என்ன செய்யுங்க, இப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லாரும் அல்ல என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தாழ்மைக்கு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்படித்தானே? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கிறிஸ்தவ ஓட்டத்தில் கவனிங்க. என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் லிசன், எல்லாரும் தலை கீழே கவனிச்சுக்க. என்ன வசனத்தை நீங்க உற்று கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப மேன்மைக்கு முன்னாடி எது போயிட்டு இருக்குதுங்க? தாழ்மை போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய ஓட்டத்திலே தாழ்மை என்பது ஒரு சிறந்த குணம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாழ்மையின் சிந்தை உன் கண்களில் வந்துருச்சுன்னா நீ பார்க்கிறப்பவே மேட்டிமையா பார்க்க, தாழ்மையா பார்க்க ஆரம்பிப்ப. அல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி நான் கொண்டு வருகிறேன். ஸ்தோத்திரம். வாசிங்க. நீதிமொழிகள் 22 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 22:4. அங்கே ஒரு வார்த்தை நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். கவனிங்க, கவனிங்க. நம்ம ஆட்கள் எங்க போனாலும் லாபம் இல்லாம போகவே மாட்டாங்க. நஷ்டத்துக்காக நம்ம எங்கேயுமே போய் நிற்க மாட்டோம். கிறிஸ்தவத்தில் வந்தா ஏதாச்சும் கிடைக்குமா? சர்ச்சுக்கு போனா ஃபாதரு ஐயரு பாஸ்ட் ஏதாச்சும் தூக்கி கொடுப்பாங்களா? ஒண்ணுமே கிடையாது. நத்திங். ஒண்ணுமே கிடையாது. யாரும் எது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தெய்வீக சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உங்களை அனுப்புவதற்கு தான் எல்லா ஊழியர்களும் முயன்று கொண்டு இருக்கிறாங்க. எல்லா ஊழியர்களும் அதுக்கு தான் பிரயாசப்படுறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்ன தெரியுமா? ஒன்னு என்ன? ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பிராஸ்பரிட்டி. ஆமென். ஹல்லேலூயா. பிராஸ்பரிட்டி. அடுத்தது மகிமை. ஆமென். அடுத்தது ஜீவன். இந்த மூன்றை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில கிறிஸ்தவ ஓட்டத்தை எப்படியா நான் ஓடி பழகி கொண்டு இருக்கிறேன். நீ ஓட்டப்பந்தய வீரனையா? நீ இப்பதான் ஒரு ஸ்டாப்ல ஆரம்பிச்சு இன்னொரு ஸ்டாப்புக்கு நேரம் போயிட்டு இருக்கிற. எப்ப ஆரம்பிச்சது உன்னுடைய ஆரம்பம்? எப்ப ஆரம்பிச்சது? ரட்சிக்கப்பட்ட பொழுது புதிதிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து மூழ்கி என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு ஓட ஆரம்பித்த நீ பரலோகத்தை நோக்கி உங்களுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நாம எல்லாரும் இப்போ ஒரு வழிபாக்கன், நான் வழியில ஜானி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த குறுகிய இந்த டெம்பரவரி ஓட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை தாழ்மையோடு இருந்தான், கீழ்ப்படிந்திருந்தான், தேவனுக்கு பயந்து இருந்தபடினால் சந்ததியை கொடுத்து வானத்து நட்சத்திரம்
பூமியின் மணலத்தனை எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, ஒருவேளை நீங்க மரித்தாலும் கூட உங்க பிள்ளைகளுக்கு அது அப்படியே வந்து சேரும். ஹல்லேலூயா சொல்லுறீங்களே. அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வைக்க விரும்புகிறார். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் தாழ்மையோடு இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. தாழ்மையோடு இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. மத்தேயு 23:12 சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். நீங்க தாழ்மையா இருந்து பாருங்க, ஒரு நாள் வரும்போது உயர்த்தப்படுவீங்க. மேட்டுமையான கண்ணு, மேட்டுமையான பேச்சு, மேட்டுமையான சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. கடைசியாக தாழ்மை உள்ளவர்களுக்கு யாக்கோபு 4வது அதிகாரம் 5-10 வரையில் சொல்லுகிற, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைங்க. பிலிப்பியர் 4 வாசிங்க. இல்ல, பிலிப்பியர் 4 11 12 13 வாசிங்க. பிலிப்பியர் எஸ் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்கேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க. கவனிங்க சிஸ்டர், லிசன். என்னை பாருங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கிறாரு? எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ எந்த நிலைமையில உங்க வாழ்க்கை நடத்திட்டு வரீங்க? வீட்டில் ஒண்ணுமே இல்லையா? கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனை அதிகமா இருக்குதா? கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில் எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பலவீனத்தோடு நீ நடந்து வரீங்களா? கவலைப்படாதீங்க. பல அவமானங்களை, பல போராட்டத்தை இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு வரீங்களா? கவலைப்படாதீங்க. நான் ஜெபிச்சது இன்னும் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்க மனரம்யமா இருக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, தாழ்ந்திருக்கும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும், பாதிக்கப்பட்ட கிறிஸ்து ஓட்டத்தை கர்த்தர் ஒரே வசனத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்துவதிலே சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவதிலே சொல்லுங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்க? ஒரே வசனத்துல இன்றைக்கு கிறிஸ்துவ ஓட்டத்துடைய சாராம்சத்தை சொல்லி கொடுத்து விட. வாழ்ந்திருக்கும் வாசிங்க. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியும்? வாழ்ந்திருக்க தெரியணும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்ந்திருக்க தெரியணும். அடுத்தது தாழ்ந்திருக்க தெரியணும். அல்லேலூயா சொல்லிருங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. நானும் அக்காவும் சின்ன வயசுல இருந்து கர்த்தருடைய பாதத்தை மட்டும்தான் பிடிச்சுக்கிட்டோம். நாங்க பயங்கரமான சிஎஸ்ஐ குடும்பம். ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு, கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, அதன்படி நடக்க என்றைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுத்தோமா, எங்களுடைய கண்களுக்கு நாங்களாகவே கடிவாளம் போட்டுக்கொண்டோம். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, பயம், ஆண்டவருக்காக நடக்கணும். அந்த பயத்தோட நாங்க என்றைக்கு நிற்க ஆரம்பித்தோமோ, அல்லேலூயா, உலகத்தின் எந்த சோதனையும், எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனையும் எங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தரே நித்தமும் காத்து வழி நடத்தி வருகிறார். அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்ந்திருக்க தெரிஞ்சிருக்கணும், தாழ்ந்திருக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணப்படவும், பூரணப்படவும், குறைவுபடவும் ஆண்டவர் எனக்கு போதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் தூட்டுகிற மனுஷன் நான் இல்ல. ஏன்? என் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாய் கட்டப்பட்டு இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலனுண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவுடைய அக்கினி, இயேசுவுடைய அபிஷேகம், இயேசுவுடைய மகிமை இன்றைக்கு என்னை உயிரோடு வைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே உம்முடைய மகிமை. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஓ தேவனாகிய கர்த்தாவே, நீர் அற்புதத்தை செய்கிற தேவன், என் நடுவில் இருக்கிறபடினா இந்த உலகத்தை ஜெயமெடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன. இன்னொரு 3 விஷயம் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி, கரங்களை உற்சாகமாய் தட்டி, ரிபல ஷபர துரபா ரிப கப நப ரபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரிபல சந்துனி யந்தரபா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். கரங்களை தட்டி. எத்தனை துன்பங்கள் என்னில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. ஓஹோ, உலகத்தில் இருப்போனிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கு இயேசு அற்புதர். ஓ உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கு இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். கரங்களை தட்டி. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டவருடைய வல்லமை. அற்புதர் 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 இயேசு அற்புதர். இந்த நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய மகிமை ஆண்டவரே இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது நம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பலமுள்ள ஆவி இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினி இப்பொழுது போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிகிறது என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை ஆண்டவரே, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை, இயேசு ஜீசஸ், தேவனுடைய வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது தேவ அக்கினி நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமை நிரப்பட்டும். ஓ ஜீசஸ் வல்லமை, அக்கினி வல்லமை, கிருபையின் வல்லமை, பலத்தின் வல்லமை. இயேசு மகாராஜா இப்பொழுது இறங்கி வாங்க. தடைகளை மாற்ற வாங்க, கிருபை ஊட்ட வாங்க. ரத்தத்தினால், உங்க மகிமையினால், உங்க பலத்தினால் இறங்கி வாங்க. தேவனுடைய வல்லமை, அக்கினி வல்லமை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, அபிஷேகத்தோடு, மகிமையோடு இயேசு மகாராஜா நிரப்புக. வல்லமையில நிரப்புக. பிசாசு ஓடட்டும், கட்டுகள் ஓடட்டும், தடைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். நீ துதிச்சு போ, நீ துதிச்சு போ, நீ ஆராதித்து போ. இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொள்கிறது. பெற்றுகள் பெற்றுகள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஓ அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஐயா அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உடைய வியாதிகளை மாற்றுகிறது. அவருடைய இப்பொழுது அவருடைய மகிமை உடைய பலவீனத்தை மாற்றுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது சுகமாகிறீர்கள். இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பிசாசின் கட்டுகள், அந்தகார கட்டுகள், அந்தகார ஈரல்கள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. இந்த தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது உங்களுக்கு மேலாக இறங்கி வருங்கள். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே திருப்தி ஆக்கும். இப்பொழுது ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய அக்கினிக்குள்ளாக, அவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக ஆண்டவர் என்னை மறுபடியும் அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வானத்து நட்சத்திரத்தை போல, பூமியின் மணலை போல கர்த்தர் உங்களை பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்க, அவர் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க போகிறார். சாட்சியாய் நிறுத்தும், பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.